வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்களா, டிஎன் செட்டுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணா வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லிமிட்டட் டைம் தான். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது தெரியல. ஏன்னா 1 இயர் லேகாக தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணது எக்ஸாம் நடக்குது. ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். யூடியூப் லைவில் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி கம்பல்சரி அதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. தென் இது வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், இந்த எக்ஸாம் முடிஞ்சாலுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டைம் லிமிட் வந்து கம்மியாக தான் இருக்குது நமக்கு. ஓகே, மார்ச்சில் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க 6, 7, 8, 9. ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்னது ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உள்ளவங்க இதிலே இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். தென் இப்போ உள்ளவங்க கூட திருப்பி என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி மார்க் எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கிராக் பண்ணுறதுக்கு டிஎன் செட்டை கிராக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து உடனடியாக கொடுக்குறேன். தென் ஈஸியாக டிஎன் செட் வந்து கஷ்டமா? ஸோ ஆல்ரெடி எனக்கு யூஜிசி நெட்டே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிஎன் செட் வந்து ஈஸி தான். ஏன்னா நமக்கு வந்து யூஜிசி நெட்டுடைய ப்ரீவியஸ் இயர் பேங்க்ஸ் தான் எடுப்பாங்க மோரோவர். அப்படி இல்லை அப்படின்னாலுமே வேறு மாதிரி வரும். ஸோ இந்த தடவை நான் வந்து அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ற பேஸில் உங்களுக்கு அடுத்ததாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஈஸியா அப்படின்னா கம்பல்சரி ஈஸி தான். ஏன்னா நல்ல ஸ்லோ லேர்னர் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க என் சைட்லேருந்து. ஸோ அதனால கம்பல்சரி அது ஈஸி தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்டடி வச்சுருந்தீங்க அப்படின்னா, விடாமல் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணிடலாம். இப்போது வந்து ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இருக்குது. அவங்க ஈஸியாக கிராக் பண்ணுறாங்க யூஜிசி நெட்டுமே. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயமும் இல்லை, டிஎன் செட் அப்படின்றது ஒரு விஷயமுமே இல்லை. ஸோ ரெகுலர் ஸ்டடி மேக் சக்ஸஸ். ஓகே, ஸோ எந்த விஷயமே நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது நமக்கு கம்பல்சரி என்ன ஆகும், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா காட் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம போடுற முயற்சி கம்பல்சரியாக நமக்கு வெற்றி கம்பல்சரியாக வரும். ஸோ அதனால் ரெகுலர் ஸ்டடி அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும். விட்டு படிக்கக்கூடாது. இல்லை அப்படி படிச்சிங்கன்னா புதுசாக நீங்கள் படிக்கும்போது மறக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது விட்டு படிக்கும்போது. அப்போ கண்டினியூவாக நீங்கள் ஒரு படிக்கணும் அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக அதுக்கு ஒரு நோட் போட்டு ரிட்டன் எழுதி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது ரிலேட்டட் கான்செப்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் ரொம்ப நல்லது. மோரோவர் ரொம்ப நிறைய எம்சிக்யூஸ் எடுக்கணும். பட் ஆனால் டிஎன் செட்டுக்குள்ளது அவ்வளவா இல்லை. யூஜிசி நெட்டுடைய அப்டேட்ஸ் வந்து வெப்சைட்டில் சும்மா நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆனால் அது ரிலேட்டடாக நாலேஜ் இல்லை அப்படின்னா அதை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஏற்கனவே 5 இயர்ஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கைடு எடுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் நீங்கள் கம்பல்சரி ஸ்டடி பண்ணணும். ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். அந்த டாபிக்ஸ் வைஸ் கம்பல்சரி அந்த கண்டென்ட் எல்லாமே என்ன பண்ணணும், லேர்ன் கம்பல்சரி பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் பேங்க்கில் டாபிக் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா குவிஸ் கம்பல்சரி எடுத்துக்கணும். அப்போது இந்த குவிஸ் அப்படின்றது மெயினாக வந்து குவிஸ்ன்றது எம்சிக்யூஸு. ஸோ எம்சிக்யூஸ் நீங்கள் அடிக்க தான் என்னது அந்த கண்டென்ட்டில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும், குயிக்காக பண்ண முடியும். ஸோ அப்போ குயிக்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் நமக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டட் டைமில் நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புது ஃபாலோவர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைமே கிராக் பண்ணணுன்னா இது கம்பல்சரி ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போ இது முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு 8 மந்த் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னா
அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், அதாவது புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா 8 மந்த்ஸ் வந்து ப்ராக்டிஸ் எடுத்திங்கனாலே டிஎன்செட் கம்பல்சரி கிளியர் பண்ணணும். ஏன்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி என்னுடைய சேனல் பார்த்தே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கம்பல்சரி நீங்கள் வந்து என்னென்ன, இது வந்து டஃபஸ்ட் எக்ஸாம், டஃபஸ்ட் எக்ஸாமுக்குமே நம்ம ஈஸியாக தானே வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் எனக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த மொழியில் இருந்தாலுமே உங்களால் இது ஈஸி தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடியது லிமிட்டட் டைமிங் தான். அதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 லெசன்ஸையும் கான்சன்ட்ரேஷனாக பண்ணுறதை விட்டுட்டு எதில் நீங்கள் குட் அப்படின்றத பார்க்கணும். நேற்று போட்ட வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்தந்த டாபிக்ஸ் பாருங்கள், கம்பல்சரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணது டேட்டா இன்டர்பிரேஷன் ஃபாலோ பண்ணணும், ஐசிடி ஃபாலோ பண்ணலாம், ரிசர்ச் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதிலலாம் கம்மியாக தான் இருக்குது. அது ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து குயிக்காக வந்து இப்போ உள்ளவங்களுக்கு மேபி சிலவங்களுக்கெல்லாம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் 44 எடுத்தாலே கிளியர் ஆகுது யூஜிசி நெட்டே. அப்போ டிஎன் செட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஓகே. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும். கம்பல்சரி என் வீடியோவிலேருந்து தான் அவ்வளோ கொஸ்டின்ஸுமே வரும். ஸோ அப்போ 10 லெசன்ஸில் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் மட்டும், ஹையர் எஜுகேஷன் தென் வந்து பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் மெனக்கெட்டுறதை விட்டுட்டு ரொம்ப அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் இதுக்கு மோரோவர் ரிசர்ச்க்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் சிலவங்க நல்லா போடுவாங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஓகே. நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய கொஸ்டினை பார்த்துட்டு எந்த மாதிரி வரலாம் அப்படின்ற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. அப்போ 10 லெசன்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது டீச்சிங் ஆப்டிடியூட் ஈஸி தான். அது 5 மார்க் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன், அப்புறம் கம்யூனிகேஷன், ரிசர்ச்சு, ஐசிடி, அதுக்கப்புறம் டீச்சிங் ஆப்டிடியூட் போங்க. அப்போ வந்து இதெல்லாம் கண்டென்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக 5 கொஷின்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 கொஷின்ஸுமே அடிக்க முடியும் ஒரு யூனிட்டில். ஓகே. ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு அந்த சேனல் பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவிஷன். நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ கம்பல்சரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் எடுக்கணும். முன்னாடி என்னுடைய ஃபாலோவர்ஸ் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லைவ்லலாம் படிச்சுட்டு எம்சிக்யூஸ் வந்து மோராக எடுக்காமல் ரிவிஷன் எடுக்காமல் போவாங்க. அவங்க ஃபெயில் தான் ஆவாங்க. பட் டெய்லியும் 100 எம்சிக்யூஸ் வந்து மோராக எடுக்கிறவங்க, அதாவது விட்டு விட்டு எடுக்காமல் ரெகுலராக எடுக்கிறவங்க, அதாவது என்னோடய வீடியோஸ் போட்டால் 5 எம்சிக்யூஸ் தான் வச்சு போடுவேன். பட் அதை கரெக்டாக எல்லா லெக்சரும் பார்த்தவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் மார்க்ஸுமே 70, 90 அபோவெலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது ரிவிஷன் வந்து மெயின். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றதும் மெயின். அப்போ ரிவிஷன் டைமிங் அப்படின்றது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் நீங்கள் ப்ராப்பராக எப்போ எக்ஸாம் டைம் பண்ணணும். பண்ணாமல் சும்மா போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு போனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு லோ தான் மார்க். ஓகே. ஏன்னா இது வந்து டஃபஸ்ட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். அப்போ அது எப்படி 4th டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ அது ரிலேட்டடாக அதே கொஸ்டின் வச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் முன்னாடி எடுப்பாங்க. பட் ரீசன்ட் பேட்டர்ன் ரொம்ப டஃப்பாக வந்ததுனால, டிஆர்பி சைடில் போனதுனால அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப எரராக தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தது டிஎன் செட்டுக்குள்ளது. ஓகே. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. கடைசி நேரம் இது படிக்கணுமா அது படிக்கணுமா அப்படி இப்படின்னு ப்ரெஷர் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு முன்னாடி கால் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, மேம் எதை ரெஃபர் பண்ணலாம் அது ரெஃபர் பண்ணலாம். பயப்படாதீங்க, டைம் தானே, இது காம்படிட்டிவ் எக்ஸாம், சும்மா நீங்கள் படிக்கக்கூடிய நார்மல் எக்ஸாம் கிடையாது இது. நீங்கள் படித்தோன்னே பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. பட் அது உங்கள் நல்லதுக்கு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்கன்றதுக்காக தான். ஸோ அதை நீங்கள் ரொம்ப மைண்டில் எடுத்துக்காமல் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது ரிலேட்டடாக. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கனாலுமே எக்ஸாமில் நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ மேம் எனக்கு வந்து ரொம்ப பதட்டத்திலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ரெஷர் இல்லாமல் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ ஹெவி ஆஃப் காஸ்ட்டு அதையே நம்மளால் பே பண்ண முடியாது. ஸோ அதை பே பண்ணி உள்ளே போய் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற தாட்ஸும் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு நீங்கள் போடக்கூடிய மணி கம்பல்சரி ஒர்த்தாக தான் ஆகுமே தவிர்த்து அது உங்களுக்கு எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் புக்ஸ்க்கு செலவு பண்ணிங்கனாலும் அது வேஸ்ட் ஆகுது. பட் இப்போ சில மெட்டீரியல்லாம் 10,000 மேம் ஏமாந்துட்டேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறது வந்து அன்னெசசரி தான். ஆனால் இது ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து எந்த ஒரு நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாலும் ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு கெயினாக தான் அமையுமே தவிர்த்து லாஸ் ஆகாது. ஓகே. ஸோ அப்போ ஃபாஸ்ட், ஸ்லோ. எதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும்? ரிவிஷன். ஸ்லோவாக பண்ணுறது நீங்கள் எம்சிக்யூஸ் டிஎன் செட்டுக்கு ஆன்லைன் மோடில் பண்ணும்போது ஸ்லோவாக தான் நீங்கள் பண்ணணும். கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்றது பார்க்கணும். பேப்பர் 1ல் ஸ்லோவாக நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் போடணும். இல்லைன்னா பேப்பர் ஃபெயில். ஓகே. அப்போ பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், ஸ்லோவாக நீங்கள் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுவீங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆன்லைன் பேஸில் அங்கே போனோன்னு பதட்டத்தில் பண்ணிகிட்ருக்கூடாது. ஸ்லோவாக 30 கொஸ்டின்ஸ் அடிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பாஸ் ஆகும் பேப்பர். ஏன்னா பேப்பர் 1 இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்புறம் பேப்பர் 2 அது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் தான் எப்போவுமே. அதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. உங்களால் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அடிக்க முடியும். நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டியது என்னென்னா வெறும் 20 கொஸ்டின் மோர் தான். கம்பல்சரி பாஸ் ஆகும். அப்போ 100க்கு 50 கொஷின்ஸ் எடுத்தாலே நீங்கள் டிஎன் செட் கிளியர். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் பண்ணக்கூடியது எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது எங்கே ஆன்லைனில் மோடில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறது நல்லது. பட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிவிஷன் கம்பல்சரி பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா டைமிங், படிக்கிறதுக்கு டைமிங் கரெக்டாக ப்ராப்பராக ஒதுக்குங்க. மார்னிங் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ஒதுக்குங்க. ஆனால் எனக்கு வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிமிட்டட் டைமிங், அதுக்குள்ளே நீங்கள் இந்தந்த டாபிக் படிங்கன்னா தெரியாதவங்களுக்கு நம்ம அது சொல்லியுமே அது கற்றுக்க முடியாது. டைம் இல்லை, சர்ச் பண்ணியும் டைம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து என்னென்னா டைமிங் அப்படின்றது நீங்கள் இப்போ மட்டும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அவ்வளோத்தையுமே கவர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்கள். ஸோ அதுக்குமே உங்களுக்கு கைட் வேணும். அதனால் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அப்போ சிலபஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும்? கம்பல்சரி தரவு பண்ணணும். ஓகே. ஸோ அப்போது ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம டிஎன் செட் எதிர்பார்ப்போம் அப்படின்றத நம்ம வந்து நினைக்கல. பிகாஸ் டிஎன் செட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சிலவங்களுக்கெல்லாம் அது ஒரு லைஃப் மாதிரி. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண நிறைய ரீசன்ட் டேஸில் நடக்காததுனால அவங்க ஆல்ரெடி பே பண்ணியுமே நிறைய பேருக்கு அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் இதுவுமே பே பண்ணுறதுக்கு கூட காசு இருக்காது. ஆனாலுமே பே பண்ணியிருப்பாங்க சிலவங்கலாம். ஸோ வேஸ்ட் ஆனவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இது பண்ணாங்க. ஓகே. ஸோ அது வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லை. ஸோ இது நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, ஐ நோ. பட் நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுங்க. ஏன்னா வந்து பிஹெச்டிக்கு வந்து நிறைய பேர் குவாலிஃபை ஆனீங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிங்கன்னா பாஸ். ஸோ அதனால நல்லா பண்ணுங்கள். ஓகே மை டியர் ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. டாடா பாபாய் நித்யா. Okay, thank you so much.